பிரியமானவர்களே, இன்று தாய் பயிற்சியோடு சேர்ந்து இணைந்து புனித கன்னி மரியாதை அமிழ உற்பவ திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கல்லடிப்பட்டி புனித அருளானந்த பங்கு மிகவும் சிறப்புமிக்க பங்கு. அருளானந்த ஆலயம் என்றாலும் கூட மக்கள் சந்தனமான விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மதுரை உயர்மறை மாவட்டத்தில் இருக்கிற கல்லடிப்பட்டி புனித அருளானந்த பரிந்துரை மூலமாகவும் புனித சந்தனமான பரிந்துரை மூலமாகவும் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித அமலோற்பவர் மாதாவின் பரிந்துரை மூலமாகவும் இந்த திருப்பணியில் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எசையா 25:8 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த மழையிலே எல்லாருடைய முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா நிந்தை அவமானங்களையும் அவர் அப்புறப்படுத்தி விடுவார் என்று இந்த மலை என்று எசையா சொன்னது சீயோன் மலை. புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி மலையிலே இயேசு ஆண்டவர் நமக்காக உயிர்விட்டு நமது சாவையெல்லாம் அழித்து விட்டார். என்றும் இல்லாதவாறு சாவை சக்திகளை ஒழித்து விட்டார். எல்லா விதத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விட்டார். அவருடைய மக்களாய் நமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களை எல்லாம் சிலுவை மலையிலே மாற்றிவிட்டார். அந்த சிலுவை மலைக்கு அடையாளமாக இப்பொழுது இருப்பதுதான் இந்த பலிபீடம். எனவே இந்த பலிபீடத்திலே வருகின்ற இயேசுவானவர் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், வெற்றியை தருவார், கண்ணீரை துடைப்பார் என்று நம்புவோம். இந்த நம்பிக்கையோடு அந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்று விடுதலையை பெற்றுக் கொள்வோம். பழியை கொடுக்க தண்ணீர் பொறுத்து நம்முடைய பாவங்களுக்காக உணர்த்துவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கருணையான புனித வழிகாட்டியும் மாணவிந்த புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை கொள்ளையும் நம் இறைவனாகிய அவர்களிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள நன்றாகிறேன்.
ஏற்பாடு செய்வீரே. இவ்வாறு திருமுறை இறப்பில் உன் விளைவாக மரியாவை வாசல்கள் அனைத்திலிருந்து பாதுகாத்து அவரது பராமரிப்பினாலும் பரிந்துரையினாலும் நாங்கள் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர்ந்து மகிழ அருள்வீராக. தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உன் தேச மகளுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குமே. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இடைத்திர வசனங்கள் 9 இருந்து 15 முடிய மேலும் 20.
ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒழிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தார், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்தால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் கூர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளை தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் நம் திருமணம் விளைக்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழா. இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புதல் அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கடவுள் தமது திருவிழத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியால் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவர் ஆகும். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களால் சிறந்தவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தை 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதர் கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அருகிலேயும் ஆண்டவராய் கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராய் எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இரட்சகருமான இனிய நாமம் இறை இயேசுவின் பிரியமானவர்களே, புனித கன்னி மரியின் அமல உற்பவ திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி மாதா டிவி விளையாட்டு நேயர்களுக்கும் அமலரூப மாதா பெயரை தாங்கி இருக்கின்ற துறவர சபையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிற எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். அன்னை மரியாதைய தூய்மைக்கு, பரிசுத்தத்திற்கு, புனித நிலைக்கு, அருளின் நிலைக்கு எடுக்கப்படுகின்ற விழா இந்த அமலோற்பவமான விழா. எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் எல்லாரையும், உங்களை உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையுமே இயேசு கிறிஸ்து வழியாக தெரிந்து கொண்டார். இவ்வாறு எல்லாரையும் பொதுவான விதத்திலே தேர்ந்து கொண்ட கடவுள் சிறப்பான விதத்திலே, தனிப்பட்ட விதத்திலே, விசேஷித்த விதத்திலே வெரி ஸ்பெஷலாக அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்தார். எவ்வாறு என்றால், இந்த உலகத்திலே பிறக்கப் போகிற இயேசு ஆண்டவர் தூயவர். இதனால்தான் இதை நற்செய்தியை வாசிக்க கேட்டு 1:35 அக்குழந்தை தூயது எனப்படும் என்று, பிறக்கப் போகிற குழந்தை தூயது என்று வானதூதர்கள் சொல்கிறார்கள். அதுபோல மரியா தனது பாடலிலே சொல்லுவார், தூயவர் என்பதே கடவுளுடைய பெயர் என்று. ஏசாண்டவர் சொல்லுவார், என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களில் எவரால் எண்ணிக்க முடியும் என்று. பவுலடியார் சொல்லுவார், ஏசாண்டவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருந்தார் என்று. எனவே தூய்மையாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்ற இயேசு ஆண்டவர் தூய்மையான பரிசுத்தமான தாயின் வழியாக பிறக்க விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு பிறந்த நாள் வருகிற பொழுதோ அல்லது திருவிழா வருகிற பொழுதோ அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு கிஃப்டை, அன்பளிப்பை, பரிசுகளை வழங்கி அவர்களை மகிழ்விக்கிறார்கள். அதை போல இயேசு ஆண்டவர் கடவுள் என்ற முறையிலே
மரியாளுக்கு முன்னே இருக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே தனது தாயாக யாரை தெரிந்து கொள்ளப் போகிறேனோ அவருக்கு சிறப்பான அன்பளிப்பை, கொடை, பரிசை தனது தாயாக தெரிந்து கொள்ள இருக்கிற அன்னை மரியா பிறப்பதற்கு முன்பாகவே அது கொடுக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லாரும் ஜென்ம பாவத்தோடு, பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா மட்டும் பிறப்பு நிலை பாவமற்றவளாக, ஜென்ம பாவமற்றவளாக இந்த உலகத்திலே பிறக்கின்றார். இதை கோட்பாடாக திருத்தந்தை 9ஆம் பத்தினாக 1854 அறிவிக்கிறார். அன்னை மரியா கடவுளுடைய தனிப்பட்ட கொடையாளும் சிறப்பான சலுகையாளும் பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தார், உட்பவித்தார் என்று. ஆம் அன்பார்களே, அன்னை மரியா இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லாரும் பாவ நிலையோடு, ஜென்ம பாவத்தோடு, பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கிற போது அன்னை மரியா மட்டும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தான் காரணமாக இருப்பதன் காரணமாக கடவுளால் அவரை ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே உட்பவிக்க செய்தார் என்று. அன்னை மரியா ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் உட்பவித்தாரோ அந்த நிமிடத்திலிருந்து நமது உயிரை கடவுள் கையில் ஒப்படைக்கின்ற வரை அவர் பரிசுத்தமாகவே வாழ்ந்தார். ஒரு அகஸ்தினார் சொல்லுவார், அன்னை மரியா இயேசுவை தனது கருவிலை உதரத்திலே தாங்குவதற்கு முன்பாக இறை வார்த்தையை தனது இதயத்திலே தாங்கினார் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை அன்னை மரியா தாங்கினார். யார் ஒருவர் இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ, இறை வார்த்தையை தாங்கியிருக்கிறார்களோ அவர் உலகத்திலே பரிசுத்தவான்களாகத்தான் வாழ முடியும். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 15:3 வாசிக்கிறோம், நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். அன்னை மரியா கடவுளுடைய திட்டத்திற்கு இதோ ஒரு அடிமை என்று சொன்னார். அத்தோடு மட்டுமல்ல, எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராக சொல்கிறார். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று. ஆம், அன்னை மரியா பிறப்பு நிலையை பாவமற்றவராக வாழ்ந்தார். இன்னும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதே பரிசுத்தத்தோடு தூய்மையான நிலையிலே, அருள் நிலையிலே வாழ்ந்தவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நிலையை வாசிக்கிறோம் 3:15. அதைத்தான் புரோட்டோ இவாஞ்சலியம், முதல் நற்செய்தி என சொல்வார்கள். அதிலே சொல்லப்படுகிறது, கடவுள் பாவை பார்த்து சொல்கிறார், உனக்கும் அவளுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் காலை நசுக்கும், நீ அதை குதிகாலை தீண்டுவாய் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இங்கு அவள் என குறிப்பிடப்படுவது அன்னை மரியாதை. ஏனென்றால் ஏற்கனவே ஏவாள் பெண்மணி இருக்கிறாள், அவள் சாத்தனோடு இணைந்து விட்டால், சேர்ந்து விட்டால், ஒன்றாகி விட்டால், ஐக்கியப்பட்டு விட்டால், அவள் செய்த பாவத்தின் காரணமாக. எனவே அங்கேயே உணர்விக்கப்படுகிறது, அன்னை மரியாள் வருவார், அவர் வயிற்றிலிருந்து இயேசுவானவர் பிறப்பார், அவர் சாத்தானின் தலையெல்லாம் நசுக்கி நிர்மூலமாக்குவார் என்று இந்த சிலுவையிலே அப்படியே முற்றிலுமாக 100% நிறைவேற்றப்படுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைய நாளிலே பரிசுத்த உள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் தூய்மையாக வாழ்ந்தார். எனவே கடவுள் அவரை அருளுக்கு மேல் அருளினாலும், பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தத்தினாலும், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பினார். எனவேதான் யாரெல்லாம் அன்னை மரியாள் அடிமை செல்கிறார்களோ அந்த அன்னை மரியாள் தன்னை தேடி பரிந்துரையை
நாடி ஓடி வருபவர்களுக்கெல்லாம் இயேசுவிடம் பரிந்துரை செய்து நிறைவான ஆசீர்வாதத்தை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். ஒரு ஏழை பிச்சைக்காரன் இருக்கின்றான். அவன் ஒரு பெரிய வீட்டுக்கு போய் பிச்சை தட்டை நீட்டி, அம்மா தாயே பிச்சை போடுகிற கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வேலையை மாடியிலே இருந்த ஒரு பணக்காரி மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார். வந்து அவனை பார்க்கிறார். அவன் பிச்சை எடுக்கின்ற தட்டை பார்க்கிறார். அவன் பிச்சை எடுக்கின்ற தட்டை பார்க்கிறார். அவனை பார்க்கிறார். இப்படி மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்கிறார். பார்த்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறார், தம்பி, நீ பரவாயில்லை, உன்கிட்ட இன்னுமே இல்லை, நீ பிச்சைக்காரன். அவன் பணக்காரி, என்கிட்ட இல்லவே இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் பிச்சை போடுவதற்கும் நீ அதை பெற்றுக் கொள்வதற்கும் தடை ஒன்று இருக்கிறது என சொல்கிறார். அப்பொழுது அவன் கேட்கிறார், அது என்ன தாயை சொல்லுங்க என்று. அப்பொழுது அந்த பணக்காரி சொல்வார், நீ பிச்சை எடுக்கின்ற தட்டை பார், ஏராளமான அழுக்குகளும் மாசுகளும் அதிலே இருக்கிறது, குப்பை இருக்கிறது, பார்க்கவே கண்டாரியா கருமமாக இருக்கிறது. நீ முதலில் போய் தட்டை கழுவி விட்டு வந்து இந்த பிச்சைக்கு நான் போடுகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இதை போலத்தான் நமது உள்ளமும் தூய்மை இல்லாமல் பாவ கரைகளால் இருக்கிற பொழுது கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் விழித்திரை வாசிக்கிறோம். எபிரேயர் 12:14 தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை அணுக முடியாது என்று. மேலும் எரேமியா 5:25 நாம் வாசிக்கிறோம், உங்கள் குற்றங்கள் தான் இவற்றை தடுத்தன, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு நன்மை வராமல் தடை செய்தன என்று. ஆம் அன்பானவர்களே, யோசுவா 3:5 வாசிக்கிறோம், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியிலே கடவுள் அருள் செயல் ஆற்றுவதை காண்பீர்கள் என்று. எந்த அளவுக்கு நம்மையே நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். நீங்கள் நாளும் பாவிகள் தான், பாவம் ஈர்ப்பு உடையவர்கள் தான். இருந்தாலும் கூட அடிப்பவரை பரிசுத்தம் அடைவதற்கு பலவிதமான இறை வார்த்தைகளை நாம் உச்சரிக்க வேண்டும். பலவிதமான மனவெளி ஜெபங்களை நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவருமாகிய எல்லாம் அல்ல கடவுளாய் ஆண்டவர் தூயவர் 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 என உச்சரிப்போம். அதை போல தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய் சொல்லுவோம். ஏசாண்டவரே, உமது விளைமறைக்க முடியாத திரு ரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் என்று சொல்லுவோம். இவ்வாறு வார்த்தைகளை நாம் அடிப்பொருவரை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது உணர்ந்தோ உணராமலோ, அறிந்தோ அறியாமலோ, கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ அடிப்பொருள் உச்சரிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து சென்று நம்மை பரிசுத்தப்படுத்தும். நாம் பரிசுத்தம் அடைந்து விட்டால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும். பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டு பரலோகக்குள்ள ஆசீர்வாதங்கள் நம்மையும் நமது வாழ்க்கையையும் நமது குடும்பத்தையும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் நிரப்பும். எனவே அன்னை மரியாளுக்கு விழா கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே, அமலோற்பமாதா விழா கொண்டாடுகின்ற நல்ல நேரத்திலே அன்னையை பார்த்து ஜெபிப்போம். அன்னை மரியே, நீ பரிசுத்தத்தில் வாழ்ந்தது போல, தூய்மை வாழ்ந்தது போல நாங்கள் தூய்மை வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் என ஜெபிப்போம். நிச்சயமாக அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைப்பது மூலமாக இறைவனுடைய ஆசி இந்த திருப்பலி மூலமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நம் வேண்டுபவர்களுக்குள்ளாகவும் இறங்கும். ஆமென். இதிலிருந்து நம்ம விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் வருகிறார். கண்ணீர் மறுகிடும் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
ஆற்றில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரின் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தோய்வை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடையின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய உங்களுடைய இப்படி எல்லாம் தந்தைக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். தனது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் உலகத்தில் அறிவித்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கண்டிப்பறியாமல் ஆளாக திருவிழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பணிபொருளை மனம் இறங்கி ஏற்றவர்களும் அவரை மாசுகளை திருமறிந்தும் நீர் உமது அருகம் உங்களை காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற அருள்வீராக. எங்களால் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாம். புனித மிக்க கன்னிமுறையாக பிறப்புகளை பாவத்தில் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றி உமது நிறையல்லால் அவரை அடை செய்து உன் திருமகனுக்கு ஏற்ற அடையால் அவரை முன்னேற்பாடு செய்தீர். மகனுடைய மணமகனாய மாசு வலுப்பெற்ற எழில் மிகுந்த திரு அவை
பிறப்பை முன்னறிவித்தீர். ஏழு புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை தூக்கும் வாசற்ற செம்மறியாகும் உன் திருமணம் எங்களுக்கு தருபவராகும். மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கண்ணியை உன் மக்களுக்கு பரிந்துரைப்பவராகும். புனித வாழ்வில் உன் மாதிரியாகவும் விளங்கச் செய்வீர். ஆகவே இறைவானங்கள் வாழ்வத்தூதர் புனிதர்களோடு சேர்ந்து ஒரு திருப்பெயரை போற்றி புகழ்ந்து அர்ப்பணித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுகிறாவது. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு அருட்று. ஆகவே ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடன்படிந்து அவர் கையில் தரோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் ருசிகர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனும் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுடைய இரவுகளை அறிவிய பின் ராட்சேசன் என்ற பிள்ளத்தை எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி செலுத்தி நம் அனைவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழை புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் உண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் நீர் வருவளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இறப்பிலை உயிர்ப்பிலை நுழையும் பொழுது வாழ்ந்த நம்பத்தையும் இப்படி இந்த உள்ளத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியானவர்களாலே ஒன்று சேர்க்க வேண்டுமான உண்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கு பரவிருக்கும் ஒரு திருவகையை இருக்கின்றன. எங்கள் திருத்தத்தை 14ஆம் தேதியோ எங்கள் பேராய சாமி சபைக்கு எல்லா திருநிலையும் அனைவரோடும் ஒரு திருவவை அன்பில் நிறைவு உணர்ச்சிகளும் எதிர்நோக்குள்ள தீர்வுள்ள சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் இணைந்து உமது திருமுக மொழியில் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளை கணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் பிறந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவர்களும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவேற்று உம்மை கொண்டாடுகின்றோம். மாற்றி
ஆண்டவர் உங்கள் நோய்களை குணப்படுத்தி நமக்கு விடுதலை கொடுத்து நமது இழப்புகளை நாம் கேட்டு நிறைவேற்றி நமது முயற்சிகளால் வெற்றி கொடுத்து நம்மை ஆற்றி கேட்டு தப்புவித்து விடுதலைப்படுத்தி உயர்த்தும்படியாக இயேசாண்டவற்றை பெற்ற ஜெபத்தை அதை வெற்றி பற்றியோடு சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, ஆண்டவரை வாழ்த்து வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மனத்தில் இருக்கின்ற நிம்மதியை எடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீய சக்திகளுக்கும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்வுகளில் அமைதியை கடினோடு கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கம் இன்றி நலமாய் இருக்கிறோமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியோடு குட்டிச்சீர்கள் உலகம் தர முடியாத அமைதியை மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் அனைவருக்குமே அளிக்கிற திருத்துதலுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் அன்பு திருவகை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பரலோக சகாயத்தை தெய்வீக நிம்மதியை வரைவாக பணிதருகிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்கள் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்கள் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நேற்று இன்று என்றுமே மாறாத உயிருள்ள கடவுளின் திருமகன் இவர்தான். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனது இயக்கமாக பிரியமாக இருக்கிறது. இன்று முதல் டுடே ஆன்வர்ட்ஸ் உங்களை ஆசீர்வதிக்க வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியாளர கடவுள் இன்று நாம் எல்லாம் கொண்டாடுகிற இது அவ்வளவுக்கும் அவருடைய பரிந்துரை மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக வர்க்கங்களே ஆண்டவர் ஆற்றலோடு சக்தியோடு வல்லமையோடு விடுதலை வந்திருக்கிறார். இவரை வரவேற்று இவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கிற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா,
புனித மரியாதை உட்பவத்தில் அவரை மாசுவிலிருந்து தனிப்பட்ட முறை காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுலகம் அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை விரைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறையாசு பெற்றவர்களாக சென்று வாழும் திருப்பலி நிறைவேற்று.